அன்பார்ந்த பருத்தி விவசாய பெருமக்களே, பருத்தியில் நல்ல மகசூலை பெற ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை 4 செயல்முறைகள் மூலம் நாம் பின்பற்ற வேண்டும். செயல்முறை 1, சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல். பருத்தியின் 60 நாட்கள் வரை, பருத்தி செடி வளர்ச்சியில் 60 நாட்கள் வரை சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, அஸ்வனி, இலைப்பேன் முதலியன அதிகமாக சேதம் உண்டாக்கின்றன. இவைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். விதைப்பதற்கு விதைகளை தேர்ந்தெடுக்கும் முன் பருத்தி செடிகள் இலைகளில் நிறைய உரோமங்கள் உள்ளபடி பருத்தி ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக, பருத்தியில் தட்டை பயிரை ஊடுபயிராக பயிரிட வேண்டும். இதன் மூலம் பொறிவண்டுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியும். இப்பொறிவண்டுகள் தத்துப்பூச்சியின் குஞ்சுகளையும் அஸ்வனியின் குஞ்சுகளையும் சாப்பிட்டு அவைகளை கட்டுப்படுத்த வல்லது. மூன்றாவதாக, வெள்ளை ஈ தாக்குதல் அதிகமாக உள்ள இடங்களில் அவசியமாக மஞ்சள் ஒட்டுப்பொறியை ஹெக்டருக்கு 12 என்ற அளவில் வைத்து வெள்ளையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். நான்காவதாக, பொருளாதார சேத நிலை அறிந்து, அதாவது உதாரணமாக சொல்ல போனால் பச்சை தத்துப்பூச்சி 50 இலைகளுக்கு 50 பச்சை தத்துப்பூச்சி குஞ்சுகள் இருந்தால் மட்டுமே பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டும். இந்த ஒரு முக்கியமான வழிமுறை, சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை, இது ஒரு பகுதி. இரண்டாவது செயல்முறை, பயிர் வளர்ச்சி 60 நாள் வரை சில மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் தண்டு கூன் வண்டின் சேதம் அதிகமாக காணப்படும். இவைகள் ஆரம்ப காலத்திலே கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் செடிகள் முழுமையாக சேதமடைந்து விளைச்சலே கிடைக்காது. அதற்காக குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த வண்டுகள் அதிகமாக இருக்கின்றன. கோடைப்பருவ பருத்தியில் அதிகமாக இந்த தண்டு கூன் வண்டு வரும். அவைகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி அவசியம். குளோர்பைரிபாஸ் 20 EC மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 மில்லி என்ற அளவில் விதை நேர்த்தி செய்தல் வேண்டும். இரண்டாவதாக, பயிர் விதைத்த 15ஆம் நாள் மற்றும் 30ஆம் நாள் தண்டுகள் நனையும்படி குளோரோபைரிபாஸ் மருந்தினை 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தண்டுகள் நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும். பின்னர் மண் அணைக்க வேண்டும். இந்த 2 முறைகளும், அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை, தண்டு குண்டுவனின் மேலாண்மை மிக மிக அவசியம். குறிப்பாக 60 நாள் வரை செடிகள் இவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம்.